நண்பா சித்திர வடிவம் இல்ல, நான் ரத்தின பதிகள் மின்ன பாரா உலகம் எங்கும் என்னை சீராக போற்றக்கூடிய எமது பெயர் தான் லவன். சரி, என்னையும் பெற்றாலே என் தாய் புண்ணியவதி. தாய் புண்ணியவதி கொன்னேடா புண்ணியவதி. ஆமா, என்னையும் பெற்றாலே என் அன்னை ஒரு ஆலயம். அது எம்ஜிஆர் படம். நான் குடியிருந்த கோவில் எம்ஜிஆர் படம். பெற்றா தான் பிள்ளையா எம்ஜிஆர் படம். பல பேர் சொல்றதுக்கு வந்திருக்கேன். நீங்க தாங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மா ஏன் பிச்சை எடுக்கிற? அப்பா அப்பா மகனே, அப்பா மகனே, அப்பா என்னை எப்படிப்பா பெத்த? அம்மால ஓத்து பெத்தண்டா. என்னை பெற்றாரே என் தாய் தந்தை. எப்பேர் பெற்றவர்? என் குலத்தை சேர்ந்தவர். என்னை 10 மாதம் சுமந்து பால்குடலை பெற்ற மாதா. என்னையும் பெற்றலே தந்தை தாய் தந்தை அப்படியே உங்களையும் பெற்றெடுத்தாங்களே. வாடா மகனே, வருங்கால இளவரசர் கல்கண்டு தேன கண்டாரோட்டு பயணம் என்று சொல்லி
இல்லைங்க அடிக்கூடாதுன்னு பாக்குற கோமாளி. செல்லமா கொஞ்சம் இவ்வளவு நேரம் ஒரு சாட்டுக்கட்ட ஒரு அடி அடிச்சிருக்க மாட்டான். ஆமா இவ்வளவு நேரம் எடுத்து ஒரு அடி கூட அடிக்கல. இந்த மாதிரி அடிச்சது எவனாப்பா? ஏய் பண்டாருட்டு பையன். என் தாயாரோ சீதை. தாயாரோ சீதை? ஆமா. சரி சரி. என் தங்கை யாரு? தங்கை யாரு? நண்பா இப்படி எல்லாம் கேக்குறியே, உனக்கு என்ன அப்பா அம்மா இருக்கா இல்லையா? எனக்கு இருக்கிறாங்க அப்பா அம்மா. என்ன யாரு? எங்க அம்மா பேரு சனவரி. யாரு? எங்க அம்மா பேரு ஜனவரி. ஜனவரி. எங்க அப்பா பேரு பிப்ரவரி. என் பேரு டெம்பரவரி. டெம்பரவரியா? ஏன் எல்லாம் வரி வரின்னு பேரு வருது? அட ஏன் வரி வரி வருதுன்னு கேக்குறேன். எங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி நோம்பி போட்டாங்கன்னா இல்ல ஏதோ ஒரு பண்டிகை கொண்ட போட்டாங்கன்னா ஆமா நாங்களாம் யாருமே வரி தர மாட்டோம். ஆனா கறி மட்டும் எடுத்துட்டு போய். ஆனா கூறு கறி மட்டும் இங்க தவறாத வாங்கிப்போம். ஏன் வரி தரதில்லன்னு கேளு. ஏன்னா எங்க 3 பேத்தி பேரையுமே வரி வரின்னு வந்துருது. நாங்க என்ன மாதிரி வரி தருவோம்? உன் பேருதான் என்ன? அட என் பேரு தான் கேக்குறேன். என் பேரு தான் மலந்தோப்பான். மலந்தோப்பானா? என்னடா பேர் இப்படி வச்சுட்டு இருக்கீங்க? ஏன்னு கேக்குற, எங்க வீடு வந்து மலைக்கு அடிவாரத்திலேயே இருக்குது. சரி. அதுவும் மாந்தோப்புக்கு உள்ள இருக்குது. மாந்தோப்புல தான் நாங்களாம் குடியிருக்கிறோம். சரி. அதனால இப்படி ஊருக்காரங்க எல்லாம் பாத்துட்டு பாராட்டே மாந்தோப்பா வரான்டா. அப்படியே உனக்கு பேர் வந்துச்சு. ஆனா இந்த மாந்தோப்புல இருக்கிறவன் தான் அப்படியே கால போக அப்படியே மலந்தோப்பா ஆகி போச்சு. அப்படியா? சரி சரி. இருந்தாலும் என் தாயாரோ சீதை. ஓ தாயாரோ சீதை. ஆமா. என் தந்தையாரோ ராமச்சந்திரமூர்த்தி. ஓ தந்தையாரோ ராமச்சந்திரமூர்த்தி. ஆனா இது தந்தையார் பேரு மட்டும் தான் நான் கேட்டதுண்டு. சரி. ஆனா இதுதான் உன் தந்தை இப்படிதான் இருப்பாங்க சொல்லி ஒரு நாளும் என் கண்ணார நான் பார்த்ததே இல்ல. சரி சரி. எங்க அம்மா பேரு மட்டும் தான் என்கிட்ட சொல்லி இருக்காங்க. சரி. இருந்தாலும் என் அண்ணனாகப்பட்ட ஒருத்தர் இருக்கிறான். அவன் பெயர் தான் குஷன். ஓ லவன் குஷன். ஆமா. சரி சரி. அப்படி இருந்தாலும் நீ வந்தது ஒரு செய்தி என்ன? தாயார் அதிகமா வளர்த்தே சொன்னார். என் அம்மா அழைத்தாரா? என் தாய் அழைத்தாரா? ஆமா நண்பா அதுக்கு முன்பதாக என் அண்ணன் அந்த புறத்தில் இருக்கிறான். ஓ குஷன். ஆமா. சரி சரி. போலாமா? அப்படியே ஆகட்டும். அண்ணா தம்பியாகப்பட்டவர் லவன் நந்தவனம் சென்று நறுமறையெல்லாம் பறித்து வந்து பன்னீரால் உங்கள் பாதத்தை கல்வியின் பட்டாடையால் துடைத்து உன் தம்பியாகப்பட்டவன் பாதத்தை படிந்தேன் அண்ணா. தம்பி சகோதரா, அண்ணன் பாதத்தை படித்தபடியா? சரி. நீ எப்படியோ இருக்க வேண்டியது தெரியுமா? போய் வச்சியா? கனக பாதம் அது நீ படிதாய்.
தம்பியுடன் பிறப்பு எப்படி என்ன வாய் வார்த்தை இதோ அண்ணனோட திருவடி பாதங்கள் வந்தபடியினால சரி பரந்த பூவுலகில் என்றென்று சுப சேமத்தோடு வாழ்ந்திருப்பாய் கண்ணே. அண்ணா உங்கள் சித்தையமே என்னுடைய பாக்கியமாகட்டும். அப்படியா? ஆயார் அழைக்கலாமா? அப்படியா? ஆயாரை காண வேண்டும் அல்லவா? தாயே அம்மா அம்மா அன்பு மகனாகப்பட்டவன் அம்மா. அந்த எலும்பு என்னம்மா உனக்கு? அம்மா ஐயா நீயே சொல்ல ஐயா. எங்க ரெண்டு பேரும் பார்த்தா பிள்ளைய அம்மா அவர் தெரியுதா? அவனையும் பார்த்தா எங்க அம்மா பிள்ளைய மூத்த பையன் வந்து செல்லமாக வளர்த்து விட்டாங்க அம்மா. இல்ல எனக்கு போற எல்லாம் தின்னு போடுறா. அதனால மூத்த பிள்ளைன்னு செல்லமா வளர்த்துட்டாங்க அம்மா. என்ன அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? ஓய் நான் இங்கத்தான் தோப்பு. அம்மா 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 அந்த எலும்பு என்னம்மா? அவனுக்கு எப்படி வரத்துல பிறந்தவங்க அம்மா தங்களுடைய திவ்ய பாதங்களுக்கு அண்ணன் தம்பி நீங்க பெற்ற பாதம் இருவருமே கன்னியாகுமரி மலர்களை கொண்டு வந்து உங்க பாதத்துல குமித்து பன்னீரால் பாதம் கழுவி பட்டு பேராம்பத்தால் துடைத்து கொண்டு வந்த புஷ்பங்கள் எல்லாம் தாயே தங்களுடைய திவ்ய பாதங்களை குமித்து அனைவரோட நமஸ்காரம் தாயே. அது மட்டும் இல்லாமல் அதாவது மணி மலர்
அவர் சொத்திலிருந்து இருக்கும் இடத்தில் தான் கொடுக்கணும் சொல்லி ஒரு குணம் இருக்கணும். என்னதான் கோடி பணம் இருந்தாலும் காசு பணம் நகனம் தெரிவித்தாலும் பேர் சொல்வது இல்லையாமா. இந்த மாதிரி ஆடும் சபையில் பாடும் சபையில அவர் பெயர் விலகும் என்று அதாவது மணி மலராகப்பட்டவர் சொத்திலிருந்து நமக்காக வாரி வழங்கியிருக்கிறார். எந்த முகம் போனாலும் இருந்து ஆகட்டும். எதிரிகளும் இருக்கிறாரா இல்லை என்று பார்த்து வா. அப்படியா? போய் வருகிறேன். தம்பி, தாயார் சொன்னபடியாகவே நந்தவனத்துக்கு வந்துவிட்டோம். இருந்தாலும் யாரோ இந்த நந்தவனத்தில் பூந்து விளையாடுவது போல இருக்கிறது. எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி விட்டார்கள். யார் என்று தெரியவில்லை. கண்ணிலே பார்த்து விழித்து கட்டிப்பட வேண்டும். இப்பொழுது இந்த புறவியை கூட்டி கொண்டு நவகாரி சிவனம் வந்திருக்கிறோம். அதாவது வனவனமாக வந்து உடம்பெல்லாம் கலைந்து விட்டது. அதனால இந்த ஆலாவர்த்தனையில் இந்த புறவியை கட்டி வைத்து விட்டு சற்று நாம நெத்திரி ஆகி பிறகு மீன் இருந்து போகலாம். தம்பி, இந்த நந்தவனத்துல யாரோ புறவை கட்டி வச்சுட்டு போயிருக்காங்களே. இதோ ஒரு புறவை ஒன்று இருக்கின்றது. யார் என்று தெரியவில்லை. ஆனால் ஆட்கள் யாரும் காணவில்லை. ஆமா, புறவை மட்டும் தனியா இருக்கின்றது. யாராக இருந்தாலும் புறவைக்கு சொந்தக்காரன் வந்ததாகணும். இந்த புறவை பிடித்து கட்டி போட்டு பார்க்கலாம். என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கும். இந்த 5 வருடம் புறவிய ஆலாவார்த்தனையிலே அதாவது
கட்டி போயிட்டு போல பதி பார்க்கும் போது புறவியை காணவில்லை. புறவியை அவுத்துவன் இந்த வனத்தில் தான் இருப்பான். போய் தேடி பார்ப்போம். மாணவர்களா இந்த புறவியை பிடித்தவன் யார்? நாங்கள் தான் பிடித்தோம். யார் நீங்க? நீங்கள் யார்? அதாவது இந்த புறவிக்கு சொந்தக்காரன். சொந்தக்காரனா? ஆமா. நீ குலத்தை சேர்ந்தவன். உங்களது பெயர் என்ன? பாரப்பா, என் குலமெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல. இந்த புறவியை ஒரு பெரியவரை கேட்காமல் புறவி பூஜை கட்டிக்கிறீங்க. நீங்க செய்த தவறா? தவறா? எங்க வனத்தில் வந்து வனத்தையே அதாவது நாசகீதி பண்ணி விட்டது. அப்படியா? அதனாலதான் அந்த புறவை பிடித்து நாங்க கட்டி போட்டுக்கிறோம். இருந்தாலும் சரி, புறவியை விடுங்கள். நான் போய் முடியாது. முடியாதா? அப்படி என்றால் சண்டை இந்த மாதிரி தான் செய்வீங்க. ஆமா. அப்படியா? நெஞ்சில துடுப்பு இருந்தால் எழுவாள் தொடு ஓர் வாக்கலாம். அப்படியா? ஆமா. அவரை நாம் மடித்து விட்டோம். யாராவது புறவை பிடித்து போக வரதுதான் ஆக வேண்டும். செய்ய வேண்டும். பொறுமையாக இருந்து பார்க்கலாம். இதோ நாங்கள் கேட்க சொல்ல என்னிடத்தில் சண்டைக்கு வந்தான். அதனால அவனை மடித்து விட்டோம். அதோ அங்கிருக்கிறான் பாருங்க. லட்சுமணன், நீங்க மடித்தீர்களா? உண்மைதான். இந்த புறவை எங்களுடைய புறவை. இந்த புறவை பிடித்து லட்சுமணன் மடித்தார் என்று சொன்னார். இது அதாவது தகாத வார்த்தை. புறவை உங்களதாக இருந்தாலும் இதோ எங்களோட வனத்தை நாசகம் பண்ணி விட்டது. அதனால வந்து அநாகரிகமா பேசியதுனால உயிர் மேல ஆசை இருந்தால் ஓடிவிடு. இல்லையே புறவை எங்களோடு விட்டுவிடு. என் தம்பி எங்க இருக்கின்றான்? முடியாது. அப்படியானால் போர் முனைக்கு தயாராகிறேன். பார்க்கலாம். இதற்கு மேல யார் வருகிறார் என்று பார்க்கலாம். ஆமா, அப்படி ஆகட்டும். பொறுமையா இருந்து பார்க்கலாம்.
எதுக்கு வந்த? இங்க எதுக்கு வந்த? அப்படித்தான் பண்ணு. எதற்காக வந்திருக்கிறேன்? எதற்காக வந்திருக்கிறேன்? நான் காணகத்துக்கு வந்திருக்கிறேன்ப்பா. ஆமா. அப்படியா? சரி. காணக போய் பார்க்கணுங்கிறீங்க. போனதோட ராமன் லட்சுமி காணவில்லை. அதனால இவங்களை தேடி போகணுமா? ஆமா. நான் ராமன் லட்சுமணனை காணவில்லை. காணகத்துக்கு வந்தார்கள். ஒன்றும் காணவில்லை. அதனால என்ன ஏற்றுவது என்று போய் அதிசீக்கிரமாக பார்த்துக் கொள்வோம். அப்படியா? ஆமா. சரி போகலாமா? என்னடா நம்ம கூட சண்டை செய்வதற்கு ஒரு மனுஷனா யாரா வருவாங்க? வந்திருக்குது. பாரு என்ன வச்சிருக்கேன்னு. இருந்தாலும் யாரப்பா நீ? அனுமந்தபாலன். இங்க வந்த காரணம் என்ன? கானகத்துக்கு போனேன். ராமன் லட்சுமணனை காணவில்லை. காணவில்லை? ஆமா. அந்த ராமன் லட்சுமணனை காண நீ வந்தாயா? நான் வந்திருக்கிறேன். கண்டாளா சதிகாரா, அவர்களோடு சேர்த்து நீங்க வந்திருக்கின்றாய். உன்னையும் மடித்து விடுவேன். அவரை மடித்து விட்டேன். சரி, உயிர் மேல் ஆசையாக இருந்தால் ஓடி போய் விடு. ஒருபோது முடியாது. ஒருபோது முடியாதா? தம்பி, இவனை பிடித்து கட்டி போடு. அப்படியா? தாயிரத்தை கூட்டிட்டு போய் விடலாம். மகனே, பைத்தியம் பிடிச்சிருக்குதா? பெரிய கட்டி இழுத்து வரீங்க. என்னெல்லாம் வீண் வம்புக்கு வந்தார்? என்ன நடந்தது? அனுமந்தா, அனைவரும் நலமாங்க? எல்லாம் நலமா தான் இருக்கிறோம். அவர் யார் தெரியுமா? அன்றே என்னை காப்பாற்றுவதற்காக சரி அந்த தென் இலங்கைக்கே தீ வைத்தவர். அப்படியாமா? என்னை காப்பாற்றுவதற்காக என் உயிரை காப்பாற்ற வரான். தென் இலங்கைக்கே தீ வைத்த அனுமந்த பாலன் ஆமா. என்னையும் என் கணவராகப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தியும் தன் நெஞ்சிலே குடிக்கொண்டவர். அப்படியா? ஆமா. இருந்த போதிலும் இந்த கானகத்துல என்ன நேர்ந்தது தெரியுமாமா? இதோ கானகத்துக்கு மலரெடுக்க போகும் பொழுது அந்த கானகத்திலே ஒரு புறவி ஒன்று நம்ம கானகத்தையே அடாதுடி செய்து அட்டுளை செய்து கொண்டிருந்தது. பிடித்து கட்டி போட்டோம் புறவியை. இதோ லட்சுமணன் ஒரு மனிதர் வந்தார். அங்க என்ன நடந்தது? கானகத்துக்கு போனேன். ராமன் லட்சுமணனை காணவில்லை. ஐயோ, அதனால நான் சென்று போய் பார்த்து போகலாக இருப்பேன். காணவில்லை என்று வராரு. நடந்தது சொல்லுங்க. அம்மா, புறவியை கட்டி போட ஒருவருக்கு இருவர் வந்தார். வீண் விவாதத்திலே சண்டை பெரிதானது. இதோ இருவரையும் அடித்து விட்டோம். அவர்தான் உன் தந்தையாரடா மகனே. அம்மா, இருந்தாலும் முனிவரே, ஐயா, கொஞ்சம் வழி சொல்ல வேண்டும். பாலகர்கள் தெரியாமல் செய்து விட்டார்கள். அதாவது சிறு பிள்ளைகள் தெரியாத தவறு செய்து விட்டார்கள். அதாவது தெரிந்து செய்வது தப்பு, தெரியாமல் செய்வது தவறு. தவறு திருத்துவதுதான் நம்மளுடைய பெரிய மனிதர்களுடைய வேலை. இருந்தாலும் அவர்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டும். அம்மா சீதா பாட்டி, இதோ உன்னுடைய கணவர் இருவர்களுக்கும் நான் உயிரை தருகிறேன். ஓம் நம சிவாய நமக. சுவாமி, நான் யார் தெரியுமா? நானோ இந்த தண்டகாரியன் வளர்ந்து ஆளக்கூடிய என்னுடைய பேரு வால்மீகி ரிஷி. உன்னை மாலையிட்ட மனைவியை நான் என்னுடைய பாதுகாப்பில் வைத்திருந்தேன். அப்படி பாதுகாப்பில் வைக்கும் போது 2 பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். 2 பிள்ளைகள்? உண்மைதான். 5 மாத கர்ப்பிணியாக வந்தார். 5 மாத கர்ப்பிணியாக வந்தார். அவர்களுக்கு ஒரே பிரசவத்தில் 2 பிள்ளைகளா? அதாவது பிரசவத்திலே ஒரு குழந்தை தான் பிறந்தது. ஆனா என்னுடைய தெற்பையின் வழியாக பிறந்தவன் ஒருவன். அப்படியா? ஆமா. அப்படியானால் சரி, போகட்டும். நாளை எனக்கு பட்டாபிஷேகம் நடக்க வேண்டியிருக்கிறது. புறப்படும், அனைவரும் போகலாம். ஆகட்டும். அண்ணா, இவர் இருவரும் அவருடைய மகன் தானா? ஆமா. அம்மா, தந்தையே, எவ்வளவு ஒரு செல்வங்களாக 2 மகன் பிறந்திருக்கிறார்.
கோபங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது இருவருக்குமே. குடிக்கு பிறந்தது போனே ஆகும். ஆகட்டும், நேராகி கொண்டிருக்கிறது. பட்டாபிஷேகத்துக்கு அங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. புறப்படுங்க போலாம். ஆகட்டும், அப்படி ஆகட்டும். இன்று அன்று நான் சந்தேகப்பட்டுதான் இந்த ஆர்னிமான வனத்துக்கு அனுப்பணும். அதனால அக்னியிட்டு அக்னியிலே இவர்கள் 3 பேரும் அக்னியிலே முழுகிதான் வர வேண்டும். ஓ, இந்த இரு குழந்தைகளிலே உனது குழந்தை யார் என்று தெரியாமல் தவிக்கிறாய். அப்படி இரு குழந்தைகளுக்கும் அக்னி தீ மூட்டி இரு குழந்தைகள் அக்னியில் நான் இறங்க சொல்கிறேன். அது யார் உன்னுடைய குழந்தையோ அவர்களை நீ மகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகட்டும், போய் வாருங்க. அப்படி ஆகட்டும். இதோ ராமச்சந்திரமூர்த்தி, உனக்கு பிறந்த குழந்தை இந்த உனக்கு மகனாக பிறந்தவன். கர்ப்பத்திலே உருவானவன் குஜலகுமாரன். ஆனா இந்த கருகி பிறந்திருக்குது. தர்ப்பையில் பிறந்து இந்த கீழே இறங்கிய பொழுது முகமெல்லாம் கருகி இருக்கிறது. கருகி இருப்பதனால இந்த மகனுக்கு கரிய பெருமாள் என்று பெயர் வைக்கின்றேன். அவனை காலகத்திலே விட்டுருங்க. குஜலகுமாரனுக்கும் இதோ அரமனைக்கு அழைத்து போகிறோம். ஆகட்டும், அழைத்து செல்லுங்கள். அப்படியா? ஐயோ தந்தையாரே, நானும் மகன் அதாவது தாயின்னு சொல்லித்தானே வளர்த்து வந்தீர்கள். என்னையும் மகன் என்று சொல்லி வளர்த்து வந்திருக்காரு. இப்பொழுது என்னை கானகத்தில் தன்னந்தனியா விட்டு போறீங்களே. மனதே, அதாவது ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளைதான். அப்படி பிள்ளையாக இருக்கக்கூடியவன் தான் அந்த இப்படி சந்தேகத்துல வந்திருந்தானே. ஆதலால் இப்ப இல்ல உனக்கு கலியுகம் என்று ஒரு யுகம் வரும். அந்த யுகத்திலே கானகத்திலே கரிய பெருமாள் என்று உனக்கு பெயர் விளங்கும். கானகத்திலே இருக்கும் போது எல்லாத்த விட உனக்கு அதிகமான சக்தி இருக்கும். உனக்கா உரல் சத்தம் கேட்காத இடத்துல நீ குடியிருப்ப. அது மட்டுமல்ல, உன்னை கோரி வருகின்ற பக்தர்களுக்கு நீ அருள் கொடுப்பாய். அப்படியா? அப்படியா? கானகத்திலே அப்படியா? கேளு சபையர்களே, அதாவது லவகுமாரன் சுதல்குமாரன் பிறப்பு என்னும் சீதை வனவாசம் என்னும் நாடகம், அதாவது ஏகாலினுடைய வார்த்தை கேட்டு ஆர்மிமான காடகத்துக்கு சீதையை கற்படி பெண்ணை அனுப்பி வைக்கிறார். காரணம் என்ன? ஒருவன் சந்தேகப்பட்டு பேசுவது. ஒருவத்தின் மேல சீதை என்றால் அவள் பத்தினி அக்னி, எல்லாமே அவள் ஒருத்தியே தான். அப்படிப்பட்டவளை பத்தினி என்று சொன்ன பத்தினி தடை இல்ல எடுத்து போனான் ராவணை. இப்படி பல பேர் சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு யாராலையும் முடியல. அந்த ராமருக்கே சந்தேகம் வந்தது. அதனாலதான் அவன் ஆர்னிமான வனத்துக்கு அனுப்புறாரு. வனத்துக்கு அனுப்பி 5 மாதத்துல ஒரு குழந்தை, 2 குழந்தையில ஒரு குழந்தை தெப்ப பிள்ளைல பண்றது தெரிஞ்சு போச்சு. அப்பா கூப்பிட்டாரு. யார? அந்த ஏகாலிய. தீராத ஒரு அழுக்கு என் மனசுல இருந்துச்சு. தீராத ஒரு அழுக்கு என் மனசுல இருந்தது. அது ஒன்னாலதான் தீர்ந்துச்சு. அப்பா இவரு யுகம் மாறி போறாரு. அந்த யுகம் மாறி போகும்போது உனக்கு என்னப்பா வர வேணும் கேளு தரேன் அப்படின்னாரு. சாமி, நானும் உங்களை என்ன பேச்ச கேட்டுதான் நீங்க ஆரணிமான காணத்துக்கு வனத்தை அனுப்பிச்சு விட்டீங்க. 5 மாத கற்பனைய 5 மாத கற்பனை ஒரு வயிற்று, அதாவது வகுத்துல இருக்கிற குழந்தைய அனுப்பிச்சு வைக்க மாட்டாங்க. நீ ஏன் பேச்ச கேட்டுதான் அனுப்புனீங்க? அது எனக்கு சுகமானா போதும் சாமி, அதை நல்லாகிற மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடு அப்படின்னாரு. அப்ப நல்லது கேட்டு நடந்து முடிந்தா எல்லாரும் முன்னால, நீ முன்னால, எல்லாரும் பின்னால. அப்படி ஒரு கால் எந்த காரியங்கள் நடந்து முடிஞ்சாலும் நீ தொட்டா தீட்டு போகணும், தொட்டா தோஷம் போகணும். அதனாலதான் அவருக்கு வரம் கொடுத்தாங்க. அதனாலதான் அவரு தொட்டா தீட்டு கிடையாது. அது ராமர் கொடுத்த வரம். ஏகாலி வீட்டு கேளுங்க
தமிழர்களே, சீதை வனவாசம் லவகுசா பிறப்பு நாடகம் எங்களால் தெரிந்தவரை ஆடினோம் பாடினோம். எங்கள் நாடகம் இத்துடன் முடிவடைந்து விட்டது. எங்கள் நாடகம் மனமான பிடித்திருந்தா தோற ஒரு முறை கைத்திட்டு பார்க்கலாம். இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்த ஊர் பொதுமக்களும் இந்த மாதாஜியுடைய விண்ணப்பத்தை எப்படி வாழ வேண்டும்? அது மட்டும் இல்லாம இன்னும் நமக்காக அதாவது ஐயாவாகப்பட்ட யூடியூப் சேனல் யூடியூப் அவர் பேரு அழியவே கூடாது என்று சொல்லி இன்னும் மேம்படுத்துவதற்காக அதாவது நம்மளுக்காக இவர் இரவு முழுவதும் ஆதரவு தந்திருக்கிறாரே. அதாவது தனம் வீடியோ யூடியூப்ல, அதாவது யூடியூப் தனம் வீடியோஸ் எப்படியாகவே அவரெல்லாம் நம்ம நாடகத்துக்காக வரி தந்திருக்கிறார், ஆதரவு தந்திருக்கிறார். அவர்களுக்கும் அவரை அது மட்டுமல்லாமல் அதாவது தனம் வீடியோ அவர்கள் நம்ம நாடகத்துக்காக வரி தந்திருக்கிறார். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் மிக்க ரொம்ப நன்றி. நன்றி. அதாவது தன வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வேற ஆதரவு கொடுங்க. தன வீடியோவுக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுங்க. நன்றி. வணக்கம். ஐயா உங்க பேரு? உங்க பேரு? அவினாசிப்பட்டி ரஜினி செந்தாமரை போடப்பட்டது ஒரு ஞானம். சுந்தரமா அவர்களும் நம்ம நாடகத்துக்கு அவர் கையில் நம்பி இருக்கிறார். அவர் அனைவரும் எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் குடும்பமும் சென்றதும் சுகமாக இந்த மாதேஸ்வரன் ஆலயம் அவ்வாறு வளர வேண்டும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். நாமோ ஜெயம். ஓம் நமச்சிவாய. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாணிக்கம்பட்டி மோகன் பேசுகிறேன். அன்பழகன் மோகன்ராஜா நாடக சபையை மறக்காம பேரும் ஆதரவு தாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் நாடகத்துக்கு பேர் ஆதரவு தாங்க. குறைந்த விலையில் சிறந்த முறையாக நாடகம் நடத்தப்படும். நாடகம் வேணுமென்றால் மோகன்ராஜ் அன்பழகனை அதாவது கான்டாக்ட் பண்ணால் சிறந்த முறையாக நாடகம் பண்ணலாம். ஃபோன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நாடகம் வேணும் என்றால் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் மோகன்ராஜ் அன்பழகன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குறைந்த விலையில் சிறந்த முறையாக நாடகம் நடத்தப்படும். அது மட்டும் இல்லை, இன்னும் தனம் வீடியோஸ் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். அதாவது எங்களுடைய ஃபோன் நம்பர் 63 81 88 75 90. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் எடுக்கிறோம். குறைந்த விலையில் எங்கே இருந்தாலும் சரி நாடகம் குறைந்த விலையில் சிறந்த முறையாக நீங்கள் என்ன நாடகம் கேட்டாலும் சோகமான நாடகம் உண்டு, சுறுசுறுப்பான நாடகம் உண்டு, பக்தியான நாடகம் உண்டு, பரவசமான நாடகமும் உண்டு, காதல் நாடகம் உண்டு. என்ன குறைந்த வரையில் சிறந்த முறையில் நடத்த தரவும் எல்லாம் மறக்காம ஆதரவு கொடுங்க. எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க.